அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? கீரை தண்டு எடுக்கிறோம்பா, நாளைக்கு கூழ் ஊற்ற போகிறோம். அது கருவாட்டு குழம்பு தான் ஸ்பெஷல் இருக்குது. அதில் கீரை தண்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கீரை தண்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் சின்னதாக தான் கிடச்சிது இந்த முறை. எப்பவுமே பெருசாக கிடைக்கும். இது ஆரம்பம் மொதல் வரதுனால கீரை தண்டு சின்ன சின்னதாக கிடச்சிது. அதை தான் வாங்கி வந்து எடுத்துங்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த கீரை தண்டை எடுத்து நார் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வைக்குவோம். கூழ் ஊற்றுறதுனாலே கூழும் கருவாட்டு குழம்பு தான் ஸ்பெஷலு நமக்கு. இப்போ வந்து இதை நான் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். கருவாட்டு குழம்புக்கு எல்லா காயும் கட் பண்ணோம். இப்போதைக்கு நான் தண்டு மட்டும் கட் பண்ணுறேன். அப்புறம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி நம்ம குழம்பு வைக்கணும். இந்த குட்டி பாப்பா வேறு நடுவில் என்னை செய்ய விடாமல் பண்ணிங்கிறான். அம்மா சாமிக்கா தண்டு வந்து இந்த மாதிரி நார் எடுக்கணும். ஆனால் சின்ன தண்டு அந்தளவுக்கு நார் இல்லை தான். பெரிய தண்டாக இருந்தால் நிறைய நார் வரும். கொஞ்சம் தான் தேய்ச்சி இந்த சின்ன தண்டுலேயே. போன வருஷமே வீடியோவில் போட்டேன் எப்படி எடுக்கணும்னு. இந்த வருஷம் போடுறேன். மொதல் வாரத்துலேயே நான் கூழ் ஊற்றிடுறேன். இதுக்கப்புறம் ஊற்றுறவங்களுக்கு தண்டு நார் எடுக்க தெரியலன்னா இந்த மாதிரி பார்த்து வீடியோவை பார்த்து எடுக்கலாம். ஒரு கீரை தண்டு வந்து சுத்தம் பண்ணியாச்சு. நார்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ பொடியாக நறுக்கிறேன். இது வந்து கருவாட்டு குழம்பு நாளைக்கு செய்யறதுக்கு. கருவாட்டு குழம்பு செய்யறது வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இதை வந்து ஃபுல் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். அதனால் கருவாட்டு குழம்பு செய்கிறவங்க கூழ் ஊற்றுறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். கருவாட்டு குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.